அதுக்காக மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கதையில் லைஃப் ஸ்டைல் தான் வருது. சரி, சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகல, வயிறு கேஸ்ட்ரிக் ஆகுது, பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா சீரக தண்ணி நைட்டு 1 லிட்டர் தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, ஹாய் பிரதர், வாங்க பிரதர் வாங்க, எங்குமே நம்ம தான், ஹாய் பிரதர், வணக்கம் பிரதர், வாங்க பிரதர். வயிறு வலி வந்துச்சுன்னா, கேஸ் பிரச்சனை ஆகுது, ஏதாவது ஹீட் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம், சீரக தண்ணி எடுத்து நைட்டில் ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டெல்லாம் ஊறுதா, காலைல எழுந்து என்ன பண்ணலாம், லேசாக கொதிக்க வைக்கலாம். அப்போ என்ன சாறு கொஞ்சம் இறங்குன மாரி இருக்கிறதுனால கொதிக்க வச்சு வச்சிடணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டிங்கன்னா சாறு இறங்கிடும். அது ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா வயிறு கேஸ் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வருது. வயிறு வலிக்குது அந்தமாரி பிரச்சனையாக இருந்தால் வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலி சருத பிரச்சனைகள்லாம் தீரும். சீரகம் ரெகுலராக சாப்பிட்டு இருந்தாலும் போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரும்னா தலை சுத்தல்லாம் தீரும். பித்தம் அதிகம்